எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே எனக்கு வேண்டியதெல்லாம் என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் தேவன். நான் சொல்லிதான் என் தேவனுக்கு என் தேவைகள் தெரியணும்னு சொன்னா முதல்ல அவர் தேவனாவே இருக்க முடியாது. தேவனா யாரு? எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. பட் நாம வர்ஷிப் பண்ற காட் தேவன். நான் சொல்லி என் பிரச்சனைகள் அவரை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை உருவாவதற்கு முன்பதாக, படைப்பதற்கு முன்பதாகவே என் தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எனக்கு என்ன வேணும்னு எனக்கு அந்த அறிவு வரத்துக்கு முன்னாலேயே அவருக்கு தெரியுது. அப்போ பைபிளுடைய கான்செப்ட் என்ன? பைபிளுடைய போதனை என்ன? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ உங்கள் தேவை அவர் அறிந்திருக்கிறார்ன்ற பட்சத்துல நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்கன்றாரு. நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ தேவை இருக்கிறதுனால வேற என்ன பண்ண முடியும்? தேவைகள் இருக்கிறதுனால கவலைப்படுங்கன்னு சொல்ல, இந்த தேவைகள் வெளியே வருவதற்கு கடவுள் கொடுக்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு ரூட் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எல்லாம் தேடுங்கள். தேடுங்கன்னா அது ஒன்றும் காணாம போல தேடுறதுக்கு. காணவில்லைன்னு ஒட்டுறாங்கல்ல, அவங்க காண இவங்க காண ரயில்வே ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிடறாங்க. தேடுறதுன்னா நீங்க பூத கண்ணாடி போட்டு தேடாதீங்க. அது வந்து தொலைஞ்சு போல, அது காணாமலாம் போல. தேடுங்கள்ன்றது என்ன கான்செப்ட்ல சொல்றாருன்னா, ப்ரையாரிட்டிய அதுக்கு கொடுங்க, அதை கவனிங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை அப்படி தேடுங்கன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கன்றாங்க. அது நாடுங்க, அதை பற்றி அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த ப்ராப்ளம்ஸ் மனு வர்க்கம் வெளியே வருவதற்கு இதை தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எந்த மதங்களும் எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இப்படி பண்ணா அல்லது வெளியே வரும் யாரும் சொல்றதே கிடையாது. மதங்கள் என்ன சொல்லுது? சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இதெல்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெள்ளிக்கிழமை இதை பண்ணணும், சனிக்கிழமை அதை பண்ணணும், நவம்பர்ல இதை பண்ணணும், டிசம்பர் அதை பண்ணணும், ஏப்ரல் இதை பண்ணணும். சோ இதெல்லாம் சம்பிரதாயங்கள், இதெல்லாம் மதம், இதெல்லாம் சடங்குகள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களாலையும் மனுஷன் தன் பிரச்சனையிலிருந்து முற்றுமுடிய விடுதலை ஆக போவதும் கிடையாது. அவன் முடியான்னு தெரிஞ்சும் அவன் பண்றான் பாருங்க. இவனோட பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இதுல இருந்து விடுதலை ஆவதற்கான ஒரே ஒரு வழி என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அல்லது முதல் முக்கிய ஸ்தானத்தை, முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுங்கள், தேவ ராஜ்யத்துக்கு கொடுங்கள்.